நீங்க இந்த பாஜக காரங்க இந்த குன்றத்தின் மீது, சாமி மீது, கடவுள் மீது, மதத்தின் மீதெல்லாம் ரொம்ப அக்கறையோடு இருக்கிற மாதிரி ஒரு பாவலா காட்டுறாங்கல்ல. ஆனா அவங்க எந்த குன்றத்தின் மீது, எந்த கோயிலின் மீது கவலை கொள்றாங்க, அக்கறை வைக்கிறாங்கன்னு கவனிச்சிங்களா? அவங்க எதன் மீது குறி வைப்பாங்கன்னா, அந்த குன்றத்துல பக்கத்துல ஒரு தர்கா இருக்கணும், இல்லாட்டி ஒரு மசூதி இருக்கணும். அந்த குன்றம், அந்த கோயில், அங்கேதான் அவர்களுடைய பார்வை. ஏன்னா அங்கதான் தகராறை உருவாக்க முடியும். அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே வித்தை தான். மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளந்து ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வருவது. ஒரு கட்சி தலைவர் சொல்றாரு, நாங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இனிமே தான் ஒரு ஆட்டம் ஆட போறோம், பார்க்க போறீங்க. புரியுதா? அவங்களுக்கு தெரிஞ்சது மதவெறி ஆட்டம் தான். அந்த ஆட்டத்தை ஆட போகிறார்கள். நமக்கு நம்பிக்கை இருக்கு, உங்க ஆட்டம் இங்க செல்லுபடி ஆகாது. தமிழ்நாடு மக்கள் உங்களை ஓட ஓட விரட்டுவார்கள் இந்த அசிங்கமான ஆட்டத்தை கண்டு சகிக்க முடியாமல். ஐயா பக்திமான்களே, இது தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அடிவாரத்தில் இருக்காரு. இந்த தமிழ் கடவுளுடைய கருவறையிலாவது, அந்த சன்னதியிலாவது தமிழில் மட்டுமே அர்ச்சனை என்று எச் ராஜா பேச தயாரா? அண்ணாமலை பேச தயாரா? யாரோ ஒருத்தர் ராம ரவிக்குமார் பேச தயாரா? அவர் போய் தீபம் ஏத்துறேன்னு கிளம்புறாரு. அவர் ஏத்துனா அது எப்படி கார்த்திகை தீபமா இருக்கும்னு எனக்கு தெரியல. அது வேற பாயிண்ட். கோயில் ஏத்துனா தான் தீபம். ஒரு தனி மனுஷனை அனுமதிக்கிறாங்க, அவருக்கு பாதுகாப்பு வேற. சரியா, இதெல்லாம் இருக்கட்டும். நாங்க அடிப்படையா கேட்கிறோம், தமிழ் கடவுள் ஒப்புக்கொள்ளுகிறீர்கள், இது தமிழ்நாடு, நம்முடைய தாய்மொழி, அருமை தமிழ். ஏயா தமிழில் மட்டுமே வழிபாடு, அர்ச்சனை. தமிழ் கடவுள் முருகனுடைய அந்த அறுபடை வீடுகளிலாவது, அறுபடை வீடுகளில் ஒன்றாகிய நம்முடைய குன்றத்திலாவது தமிழில் மட்டுமே அர்ச்சனை வழிபாடு என்று சொல்ல தயாரா? இந்துக்களுக்காக இருப்பதாக சொல்லுகிறீர்களே, எல்லா இந்துக்களும் உரிய பயிற்சி பெற்றால், அனைத்து இந்துக்களும் உரிய பயிற்சி பெற்றால் குன்றத்திலே கருவறைக்குள் நுழைந்து பூஜை செய்கிற அந்த அர்ச்சகர்களாக முடியுமா? முடியும், முடியணும் என சொல்ல நைனா நாகேந்திரன் தயாரா? அனைவருக்கும் போராட்ட வாழ்த்துக்கள். நான் நினைச்சு பார்க்கிறேன், மகாத்மா காந்தி அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். பல நாட்கள் தொடர்ந்து உண்ணா நிலையில் இருப்பார். எதற்காக என்றால், பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சியை எதிர்த்து மக்களை திரட்ட. அது ஒரு காரணம். 2வது காரணம், குறிப்பாக 1940களிலே மத நல்லிணக்கத்திற்காக தன்னைத்தானே வருத்தி கொண்டு பல நாட்கள் உண்ணாவிரதம். சுதந்திரம் கிடைச்சாச்சு, குடியரசு வந்தாச்சு. 77 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மதுரையில், எந்த மதுரையில் மகாத்மா காந்தி இடுப்பு ஆடை போதும் என கிளம்பி மக்களை திரட்டினாரோ, அதே மதுரையில் இன்றைக்கு மத நல்லிணக்கத்திற்காக நாமெல்லாம், குறிப்பாக நீங்கள் எல்லாம் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே உங்களை நீங்களே வருத்தி கொண்டு அமர்ந்திருக்கிறீர்கள். இது ஒரு வரலாற்று சோகம் என எனக்கு படுகிறது. என்னையா 77 வருஷத்துக்கு பிறகும் பழையபடி அதே என்ன? மத நல்லிணக்கத்திற்காக உண்ணாவிரதம் என்றால் இப்ப நாடு பின்னோக்கி செல்லுகிறதோ? நாடு பின்னோக்கி செல்லவில்லை, பின்னோக்கி இழுத்து செல்ல முயலுகிறது சங் பரிவார கூட்டம், பாஜக மோடி ஆட்சி. அவங்க என்ன மாதிரிலாம் பொய் பேசுறாங்க இந்த திருப்பகுண்ட விவகாரத்தில். சில பத்திரிகைகளில் கூட, சில ஊடகங்கள்ல கூட அவங்களுடைய பேட்டி வருது. அதுவும் சமூக ஊடகங்கள்ல போனா ஃபுல்லா தான். என்ன தெரியுமா? கார்த்திகை அன்னைக்கு திருப்பகுண்டத்துல தீபம் ஏத்த விடலையா? தீபம் ஏற்றப்படல. இந்த திமுக ஆட்சியிலே கார்த்திகை தீபம் குன்றத்தில் ஏற்றப்படவில்லை. அந்த ஏற்றப்படாததற்கு கம்யூனிஸ்டுகளும் காரணம். இந்த கேடுகட்ட பிரச்சாரத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா
அந்த டிசம்பர் 3ஆம் தேதி ஜெகஜோதியாக உச்சி பிள்ளையார் கோயிலிலே அந்த வழமையான இடத்திலே அந்த பெரும் ஜோதி எழுந்தது. கோவில் நிர்வாகத்தால் ஏற்றப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதை தரிசித்தார்கள். நாம் அதை பார்த்தோம். ஆனா குச்சமே இல்லாம போய் பேசுது சங் பரிவாரம் பாஜக தலைவர்கள். அவங்க பேசினா கூட பரவாயில்ல, எடப்பாடியாரும் பேசுறாரு. நம்முடைய சு வெங்கடேசன் எம்பி சொன்னாரு, எடப்பாடியார் எம்ஜிஆரை மறந்துட்டாரு, எடப்பாடியார் ஜெயலலிதாவை மறந்துட்டாரு. நான் சொல்லுவேன், எடப்பாடியார் தன்னையே மறந்துட்டாரு. ஏன் தன்னையே மறந்துட்டான்னு சொல்றேன்னு தெரியுமா? அவங்க ஆட்சியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு வெங்கடேசன். இவரும் முதலமைச்சராக இருந்தாரு. 2017 இருந்து 2021 ஆண்டு வரை 4 ஆண்டுகள். அப்ப எங்கயா ஏத்துனீங்க? எங்க ஏத்துனீங்க? அதே உச்சி பிள்ளையார் கோயிலில் அதே இடத்தில் பெரும் ஜோதியாக உங்களுடைய ஆட்சியிலே கார்த்திகை தீபத்தை ஏற்றினீர்களா இல்லையா? அந்த இடத்துல தானையா இப்பவும் ஏத்திருக்காங்க. ஏத்தலேன்னு பச்சை போய் பேசுது பாஜக பரிவாரம். அதை எதிரொலிக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர். வெக்கமா இல்லையா? அதான் ரொம்ப வேதனையா இருக்கு. பாஜக காரங்க அப்படித்தான் தெரியும். ஆனால் இவர்களும் அப்படித்தான் என கிளம்புவதை காணும் பொழுதுதான் நமக்கு வருத்தமாகிறது, கொஞ்சம் அச்சமாகவும் இருக்கிறது. காரணம், நமக்கு தெரியும் பாஜக வண்டி இங்கே ஓடாது, அந்த பருப்பு இங்கே வேகாது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அதிகாரபூர்வமான சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி, 70க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள். இன்றைக்கு அது ஒரு வலுவான கட்சி, மறுக்க முடியாது, ஏற்றுத்தானே ஆக வேண்டும். அந்த கட்சியே இவ்வளவு கேவலமான நிலை என்றால், கார்த்திகை அன்று கார்த்திகை தீபத்தை ஏற்றவில்லை என்று பொய் பிரச்சாரத்தை செய்யலாமா? அதுவும் இந்த திருப்பங்குன்றம் பகுதி எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, அவரே அந்த வேலையை செய்கிறாரு. நான் அசந்து போயிட்டேன். அவர் ஒரு பேட்டி, குற்றத்திலே தீபத்தை ஏற்ற விரும்புகள் எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருக. அசந்து போயிட்டேன். ஏன்னா எதையும் கொண்டாந்து முடிச்சு போடுறீங்கடா. குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏத்தணும்னா இவங்க கூட கூட்டணி வேணுமா? எவ்வளவு பச்சையாக தெரிகிறது உங்களுடைய அரசியல் பித்தலாட்டம். இதுவா பக்தி? இதுவா ஆன்மீகம்? இது மத வெறி. பாஜகவின் மத வெறிக்கு அதிமுக தலைவர்களும் பலியாகிவிட்டார்கள். கொடுமை, கொடுமை. நண்பர்களே, இந்த வரலாறை அற்புதமாக அழகாக நம்முடைய வெங்கடேசன் எடுத்து சொல்லிவிட்டார். நான் என்ன எளிமையா கேட்கிறேன், பக்தர்கள் நோக்கில் இருந்து அன்றைக்கு மகா கார்த்திகை தீபத்தை அன்றைக்கு அந்த மகா ஜோதி அங்கே ஏற்றப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கீழே இருந்து பார்க்குறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இல்லையா அங்க ஒரு கல் தூண் இருக்கு, அதை நான் தீபத்தூன்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு கல் தூண், அங்கதான் ஏத்தணும். அந்த கல்லை பார்த்தா, இப்போ ஒரு இடத்த வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி வர வேலி அடைப்போம். அந்த வேலி அடைக்கிறதுக்கு கருங்கல் நடுவோம்ல, அதே மாதிரி அந்த கல்லுல தீபம் ஏத்துனா எப்படி முதல்ல ஏத்த முடியும் எனக்கு தெரியல. சூட வேணா அது மேல கொளுத்து வைக்கலாம். தயவு செஞ்சு வச்சுப்பா, அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. மக்களுக்கு தயவு செய்து சொல்லணும், பக்தர்களுக்கு சொல்லணும். பாவம் புரியாம போகக்கூடிய ஆபத்து இருக்கு. ஐயோ, குண்டத்துல தீபத்தை ஏத்தலையாம்ல, ஏத்தியாச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க ஏத்த சொல்லுகிற கல்லு, அதுல ஏத்த முடியாது. சூடந்தான் கொளுத்தி வைக்கலாம், அது உங்க கண்ணுக்கு தெரியாது. பக்த மகாஜனங்களே, இந்த எளிய உண்மையை தயவு செய்து சொல்லுங்கள். மக்கள்கிட்ட ரொம்ப வேதனை, பயங்கர பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. லேசா நினைக்காதீங்க எதிரிய. ஒரே வார்த்தை தான், தீபத்தை ஏத்தலையா கார்த்திகன். ஆகவே ஏத்தியாச்சு, வளமையான இடத்துல ஏத்தியாச்சு. இவங்க ஏத்த சொல்ற இடத்துல ஏத்த முடியாது. கேட்டா நீதிபதி சொல்லிட்டார்.
நீதிபதி சொல்லிட்டான்னு யார் தெரியுமா சொல்றா? எச் ராஜா சொல்றார். அவரு இந்த நீதிமன்றத்தை பற்றி எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவர்கிட்ட போலீஸ் சொல்லிச்சு, ஐயா ஒரு விஷயத்துல இது நீதிமன்ற தீர்ப்பு, உயர் நீதிமன்ற தீர்ப்பு. உடனே நம்ம எச் ராஜா சொன்னாரு, உயர் நீதிமன்றமாவது சரிதானா? நான் சொல்லல. இந்த வார்த்தையை சொல்ல எனக்கு கூச்சமாக இருக்கிறது. ஆனால் அவரோ இன்றைக்கு சினிமாவில் சூப்பர் ஸ்டார். ஆமாங்க, ஒரு பெரிய படத்தில் நடிச்சிருக்கா. உங்களுக்கெல்லாம் தெரியுமா? வசூல் பிச்சுக்கிட்டு போயிடுச்சாம்ல. படம் போட தியேட்டர் கிடைக்காம கந்தன்மலை படத்து பேரு யூடியூப்ல போட்டுக்கிட்டாரு. மீசைய பார்த்தீங்கன்னா நம்மால் சொல்லுத, ஏய் ஓ மூஞ்சிக்கு அந்த மீசைக்கும் பொருந்தவே இல்லையா, ஏயா இந்த கூப்பு. என்னென்னமோ நடக்குதுயா மதுரையில், தமிழ்நாட்டில். ஆக அவர் சொல்லுகிறார், நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க வேண்டும். நீங்க சொல்லலாமா? சரியா, சாதாரண மக்களுடைய பார்வையிலிருந்து பேசுறேன். அவங்க கூட பல பேர் நினைக்கிறாங்க, ஐயா நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சாம்ல, அங்கதான் நம்மளை ஏற்றணும், ஏற்றிட வேண்டியதானே. நான் கேட்குறேன், நீதிமன்ற தீர்ப்பு வந்தது உண்மை, நான் மறுக்கலை. ஆனால் அந்த தீர்ப்பு தப்பு என தெரிந்தால் அரசாங்கம் மேல்முறையீடு செய்யலாமா கூடாதா? அப்பீலுக்கு போகிற அதிகாரத்தை அதே நீதிமன்ற சிஸ்டம், அந்த முறைமை வழங்கி இருக்கிறதா இல்லையா? அதனால தானே போயிருக்க, அப்பீலுக்கு போயிருக்கல மாநில அரசு. இன்னும் வழக்கு நடந்து கொண்டு இருக்க, வரட்டுமே. சொல்ல போனா நடுவுல ஏத்தனா அது கார்த்திகை தீபம் இல்லை, சரிதானே? நீ அடுத்த வருஷம் தாண்டா ஏத்தணும். அடுத்த வருஷம் மகா கார்த்திகை வரும்பொழுதுதான் அடுத்த கார்த்திகை தீபத்தை ஏற்ற முடியும். வழக்கு நடக்குது, நடக்கட்டும். உச்ச நீதிமன்றம் வரை போவதற்கான வாய்ப்பு அதே நீதிமன்ற முறைமையில் இருக்கிறதா இல்லையா? நீங்க போறீங்களா இல்லையா மேல்முறையீடுக்கு? அரசாங்கம் போனா அதைய கண்டுக்காம நீதிபதி சொல்லிட்டாரு, ஆகவே அதை அமுல்படுத்தணும் அரசு என்று. அந்த தவறான தீர்ப்பை அமுல்படுத்தினால் எவ்வளவு பெரிய சஞ்சலம், எவ்வளவு பெரிய அவதி இந்த மதுரை மக்களுக்கும் அந்த குன்றத்து மாந்தருக்கும் ஏற்பட்டிருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். அன்றைக்கு அதை அனுமதித்திருந்தால் அவர்களுடைய அந்த கனவாகிய இங்கும் ஓர் அயோத்தியை உருவாக்குவது என்பது நடந்திருக்கும். ஆமா, நீங்க தயவு செய்து அவங்க தீபத்துக்காக அந்த கல்லை குறி வைக்கல. பிரச்சனை தீபம் அல்ல, இடம். அவங்களுக்கு கார்த்திகை தீபத்தின் மீது கவலை இல்லை, கலவரத்தீயை முட்ட வேண்டும், அதுதான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள். ஆகவே அந்த கல்லில் தான் ஏத்தணும்னு சொல்றதுடைய காரணம், பக்கத்துல சிக்கந்தர் தர்கா இருக்கு, அதை அகற்றணும். என்னங்க அப்ப இன்னொரு அயோத்தியா பாபர் மசூதியை இடித்து சோகமா, அந்த கொடூரமா? ஹெச் ராஜாட்ட கேக்குறாங்க, இன்னும் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன்ட்ட கேக்குறாங்க, என்னங்க இன்னொரு அயோத்தி கொண்டு வர போறீங்களாம்ல திருப்பக்கூட்டத்தில்? பதில் என்ன தெரியுமா? இன்னொரு அயோத்தி வந்தா என்ன? தயவு செய்து இந்த செய்தியை சொல்லு. இப்படி கூச்சமில்லாமல் ஒரு கட்சி தலைவர், அதுவும் ஒன்றியத்திலே ஆட்சியிலே இருக்கக்கூடிய கட்சி தலைவர் பேசுவாரா? குன்றத்திலே இன்னொரு அயோத்தி வந்தால் என்ன, மதுரை இன்னொரு அயோத்தியாய் மாறினால் என்ன, தமிழ்நாடு கலவர பூமியாக ஆனால் என்ன என்ன என்று ஒரு கட்சி தலைவர் கேட்கிறார் என்றால் தமிழ்நாட்டை எவ்வளவு பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். ஆகவேதான் இந்த உண்ணாநிலை, ஆகவேதான் நம்மை நாமே வருத்தி கொண்டு இந்த நல்ல உள்ளங்களுக்கு, மதுரையில் மட்டுமல்ல மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய நல்ல மக்களுடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்புவதற்காக நாமெல்லாம் இந்த உண்ணாநிலை போராட்டத்திலே இறங்கி இருக்கோம். நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த மக்கள் ஒற்றுமை பற்றி எல்லாம் நம்முடைய வெங்கடேசன் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலைன்னா, நீங்கள் இந்த பாஜக காரங்க இந்த குன்றத்தின் மீது, சாமி மீது, கடவுள் மீது, மதத்தின் மீதெல்லாம் ரொம்ப அக்கறையோடு இருக்கிற மாதிரி ஒரு பாவலா காட்டுறாங்கல்ல. ஆனால்
அவங்க எந்த குன்றத்தின் மீது எந்த கோயிலின் மீது கவலை கொள்றாங்க, அக்கறை வைக்கிறாங்கன்னு கவனிச்சிங்களா? அவங்க எதன் மீது குறி வைப்பாங்கன்னா, அந்த குன்றத்துல பக்கத்துல ஒரு தர்கா இருக்கணும், இல்லாட்டி ஒரு மசூதி இருக்கணும். அந்த குன்றம், அந்த கோயில், அங்கேதான் அவர்களுடைய பார்வை. ஏன்னா அங்கதான் தகராறை உருவாக்க முடியும். அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே வித்தை தான். மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளந்து ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வருவது. இதைத்தான் உத்தரப்பிரதேசத்தில் செஞ்சோம், இங்கேயும் தமிழ்நாட்டில் செய்யணும். செய்ய முடியுமா? நான் இப்பதான் அந்த பேட்டியை பார்த்துட்டு வர்றேன். பாஜகவுடைய மாநில தலைவர் பக்கத்தில் அண்ணாமலையை வச்சுக்கிட்டு, முன்னாள் தலைவரை வச்சுக்கிட்டு சொல்றாரு, இனிமே தான் நாங்க 2 பேரும் இன்னும் ஒரு ஆட்டம் ஆட போறோம். ஒரு கட்சி தலைவர் சொல்றாரு, நாங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இனிமே தான் ஒரு ஆட்டம் ஆட போறோம், பார்க்க போறீங்க. புரியுதா? அவங்களுக்கு தெரிஞ்சது மதவெறி ஆட்டம் தான். அந்த ஆட்டத்தை ஆட போகிறார்கள். நமக்கு நம்பிக்கை இருக்கு, உங்க ஆட்டம் இங்க செல்லுபடி ஆகாது. தமிழ்நாடு மக்கள் உங்களை ஓட ஓட விரட்டுவார்கள் இந்த அசிங்கமான ஆட்டத்தை கண்டு சகிக்க முடியாமல். ஆனா அவங்க ரொம்ப தைரியமா பேசுறாங்க, இனிமே தான் எங்க ஆட்டம் இருக்குன்னு. அந்த ஆட்டத்தினுடைய துவக்கம் தான் திருப்பரங்குன்றம் என்கிறார்கள். நான் பக்தர்களை பார்த்து கேட்கிறேன், என்னைக்காவது பக்தர்களுடைய, தமிழ் பக்தர்களுடைய, தமிழ்நாட்டு பக்தர்களுடைய மெய்யான கோரிக்கைகளை பாஜக எதிரொலித்தது உண்டா? மிச்சம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இங்கே பேசிட்டாங்க. எய்ம்ஸ்ல இருந்து மெட்ரோ வரைக்கும் நான் இன்னும் அதற்குள்ள கூட போகலை. ஐயா பக்திமான்களே, இது தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அடிவாரத்தில் இருக்காரு. இந்த தமிழ் கடவுளுடைய கருவறையிலாவது, அந்த சன்னதியிலாவது தமிழில் மட்டுமே அர்ச்சனை என்று எச் ராஜா பேச தயாரா? அண்ணாமலை பேச தயாரா? யாரோ ஒருத்தர் ராம ரவிக்குமார் பேச தயாரா? அவர் போய் தீபம் ஏத்துறேன்னு கிளம்புறாரு. அவர் ஏத்துனா அது எப்படி கார்த்திகை தீபமா இருக்கும்னு எனக்கு தெரியல, அது வேற பாயிண்ட். கோயில் ஏத்துனா தான் தீபம். ஒரு தனி மனுஷனை அனுமதிக்கிறாங்க, அவருக்கு பாதுகாப்பு வேற. சரியா, இதெல்லாம் இருக்கட்டும். நாங்க அடிப்படையா கேட்கிறோம், தமிழ் கடவுள் ஒப்புக்கொள்ளுகிறீர்கள், இது தமிழ்நாடு, நம்முடைய தாய்மொழி, அருமை தமிழ். ஏயா தமிழில் மட்டுமே வழிபாடு, அர்ச்சனை. தமிழ் கடவுள் முருகனுடைய அந்த அறுபடை வீடுகளிலாவது, அறுபடை வீடுகளில் ஒன்றாகிய நம்முடைய குன்றத்திலாவது தமிழில் மட்டுமே அர்ச்சனை வழிபாடு என்று சொல்ல தயாரா? இப்படி கேட்கணும். இந்துக்களுக்காக இருப்பதாக சொல்லுகிறீர்களே, எல்லா இந்துக்களும் உரிய பயிற்சி பெற்றால், அனைத்து இந்துக்களும் உரிய பயிற்சி பெற்றால் குன்றத்திலே கருவறைக்குள் நுழைந்து பூஜை செய்கிற அந்த அர்ச்சகர்களாக முடியுமா? முடியும், முடியணும் என சொல்ல நைனா நாகேந்திரன் தயாரா? அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதா? இவங்க இந்துக்கள் இந்துக்கள் என சொல்வது உண்மையிலேயே எல்லா இந்துக்களுக்காகவும் அல்ல. இவர்கள் சனாதன இந்துக்களுக்காக, பழமைவாத இந்துக்களுக்காக, பிறப்பிலேயே தங்களுக்கு கீழே பலர் உண்டு என்கிற கேடுகட்ட எண்ணம் கொண்ட சனாதனிகளுக்காக இருக்கக்கூடிய கட்சி தான் பாஜக, அதுதான் RSS, அதுதான் சங் பரிவாரம். இந்த விஷயத்தை அம்பலப்படுத்தினால்தான் இவங்களை நம்மளால ஓரங்கட்ட முடியும். ஏன்னா சாதாரண மக்களுக்கு பக்தி, கடவுள், கோயில் என்பதெல்லாம் ரொம்ப பிரியமான விஷயமா இருக்கும். ஏன்னா வாழ்க்கை இருக்கிற நெருக்கடியில் ஐயா சாமியாவது காப்பாற்றட்டும்யா, அதை பயன்படுத்தி கோவிலில் தீப ஏற்றலை. இது ஏதோ நீங்கள் திருப்பங்குன்றத்தோடு முடிவதாக நினைக்காதீர்கள். கொஞ்ச நாளைக்கு முன்பு பார்த்தேன், திண்டுக்கல் மலையில் பிரச்சனை. இப்போ நேற்று என்ன தெரியுமா, எச் ராஜா தேனி மாவட்டம் போயிருக்கார். அங்கே பெரிய குளத்தில் அங்கே போய் என்ன சொல்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு சொந்தமாக ஒரு 30 ஏக்கர் நிலம் இருக்கு, அதில் 22 ஏக்கர் நிலத்தை ஒரு கிறிஸ்தவ கல்வி நிறுவனம் கைப்பற்றிருச்சுட்டார். ஒரு 4 ஏக்கர் நிலத்தை முஸ்லிம்கள் கைப்பற்றிட்டாங்க. உடனடியாக அத்தனை ஏக்கர் நிலத்தையும் கைப்பற்றி அந்த மக்களிடம் ஒப்படைக்கணும். யாரா மக்கள்னு பார்த்தா அந்த பாஜக மாவட்ட தலைவர் பக்கத்தில் இருக்கார், அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். அதாவது அந்த கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்தை மூடணும்.
ஆக நீ தயவு செய்து அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது, வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் இவ்வளவுதான், மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளப்பது. ஆகவே இந்த விஷயம் குன்றத்தோடு முடியும் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். அவர்கள் ஒவ்வொரு ஊராக வருவார்கள், அவர்களுக்கு தெரிந்த இந்த கேடுகட்ட வித்தை இது ஒன்றுதான். ஆனால் நம்முடைய வெங்கடேசன் நீங்கள் சொன்னது போல நம்முடைய தமிழ்நாட்டுடைய மரபு எத்தகைய மத நல்லிணக்க வாய்ந்தது என்பதை தயவு செய்து எண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் ஒரு சில செய்திகளை சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு வகையில் கொஞ்சம் நிதானமாக உட்காந்து கேட்கக்கூடிய ஒரு வேலை. பசிச்சாலும் விடியா ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த போராட்டத்தை நாம் நடத்துகிறோம். வயிறே சத்தம் போடாத, உட்காரு, கேளு விஷயத்தை என்று நமக்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம். என்ன தெரியுமா செய்தி நண்பர்களே? இதோ கோரிப்பாளையம் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசலுக்கு போயிருக்கீங்களா? நமக்குள்ள சிக்கல் தான். கோரிப்பாளையத்துக்கு போவோம், அந்த பள்ளிவாசலுடைய வரலாறு தெரியாது. அந்த பள்ளிவாசலுக்குள்ளே போங்க, யார் வேணாலும் போகலாம். இன்னும் சொல்லப்போனால் வெளியில் கதவே இல்லை, அது உள்ளே மட்டும்தான் கதவு இருக்கும். அங்கே ஒரு தர்கா இருக்கு. தர்கா என்றால் அங்கே சமாதி இருக்கும். மதுரை சுல்தான்கள் இருவர் மரித்து இந்த மண்ணிலேயே மாண்டார்கள். அவங்க ஒன்று எங்கிட்ட போகல, ஆப்கானிஸ்தானத்துக்கு ஈரானுக்கும். மண்ணின் மைந்தர்கள் மதுரை சுல்தான்கள், அவர்களுடைய சமாதி இருக்கு. அதனால அது தர்கா. பக்கத்திலேயே மசூதி, அது தொழுகை இடம், ரெண்டும் இருக்கும். அதில் அங்கே நீங்கள் போனீங்கன்னா தர்காவில் உள்ள நுழைஞ்சோன்னா இந்த பக்கம் இடது பக்கம் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள ஒரு தூண் இருக்கு. நீங்கள் தயவு செய்து அந்த தூணை பார்க்கணும். ஆச்சரியமான தூண், ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அந்த தூணில் 4 பக்கமும் எழுத்து வெட்டப்பட்டிருக்கு, கல்வெட்டு 4 பக்கமும். புதுமையானது. இதை செஞ்சது யார் தெரியுமா? வீரப்ப நாயக்கர். திருமலை நாயக்கருக்கு முந்தி நம்முடைய மதுரையை ஆண்டவர். நான் சொல்வது 1500 சொச்ச விவகாரம். 400 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஒரு ஆட்சியாளர் வீரப்ப நாயக்கர் அந்த கல்வெட்டை செய்து அந்த தர்காக்குள்ள நட்டுட்டார். அதில் என்னடா இருக்குன்னு இப்போ வேதாச்சலம் போன்ற தொல்லியலாளர்கள்லாம் வாசிச்சுட்டாங்க. அது என் கையில் இருக்கு, நானும் போய் பார்த்துருக்கேன். அந்த கல்வெட்டில் ஆச்சரியமான விஷயம் சிவமயன்னு ஆரம்பிக்கும், ஆனால் அது தர்காக்குள்ள இருக்கு. என்னடான்னா அந்த கோரிப்பாளையமும் அதை பராமரிப்பதற்காக, அந்த தர்காவும் அதை பராமரிப்பதற்காக பக்கத்தில் உள்ள 6 கிராமங்கள், எங்க நம்ம தல்லாகுளத்திலிருந்து திருப்பாலை வரைக்கும் பூரா பேர்கள்லாம் இருக்கு அந்த கிராமத்துக்கு. அந்த 6 கிராமங்களையும் இந்த முஸ்லிம்கள் இதற்காக பாண்டிய அரசனிடம் வாங்கியிருக்காங்க. அதற்காக 14,000 பொன் கொடுத்துருக்காங்க. பாண்டிய அரசன்னா 1300 சொச்சம், 14ஆம் நூற்றாண்டு. இவர் 16ஆம் நூற்றாண்டு வீரப்ப நாயக்கர். வீரப்ப நாயக்கர் ஆட்சியில் அந்த அலுவலர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, பாண்டிய மன்னன் கொடுத்த அந்த மானியத்தை, அந்த இடத்த இப்போ நாம் இன்னும் கொடுக்கணுமா? தர முடியாது. வழக்கு வீரப்ப நாயக்கட்ட போகுது. இவ்வளவு அந்த 4 பக்கத்தில் எழுதியிருக்கு. வழக்கு வீரப்ப நாயக்கட்ட போகுது. அவர் ரொம்ப அமைதியாக கேட்குறாரு, ஐயா, அவர் 200-300 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய மன்னன் 14,000 பொண்ணை வாங்கிட்டு அந்த இடத்தையும் 6 கிராமத்தையும் கொடுத்தது உண்மையா? ஆமாங்க, உண்மை. அப்படின்னா நானும் கொடுக்குறேன் என்று அந்த இடத்தை அந்த தர்காவுக்காக கொடுத்தவர் வீரப்ப நாயக்கர் என்கிற நாயக்க மன்னர். அதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த சிவமயங்கிற ஆரம்பிக்கிற அந்த கல்வெட்டு கடைசியா எப்படி முடியுதுன்னா, இந்த கோரிப்பாளையமும் அதில் இருக்கக்கூடிய தர்காவும் அதை பராமரிப்பதற்கான 6 கிராமங்களும் முஸ்லிம்களுக்குத்தான் சொந்தம். அதில் கை வைப்பவர்கள் கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாவத்தை அடைவார்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த கங்கை கரையில் காராம்பசுவை கொல்றதுங்கிறது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை செய்கிறவர்கள் யாரு? முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கோரிப்பாளையத்தை, அந்த தர்காவுக்கான இடத்தை கைப்பற்றுகிறவர்கள் கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாவத்துக்கு ஆளாவார்கள். நான் சொல்லுகிறேன், திருப்பரங்குன்றத்திலே சிக்கந்தர் தர்காவை அகற்ற நினைப்பவர்கள், அது எச் ராஜாவானாலும் சரி, நைனா நாகேந்திரனாலும் சரி, அண்ணாமலைனாலும் சரி, அவங்க மொழியிலே நான் சொல்றேன், உங்களுக்கு அந்த பாவம் கிடைக்கும். என்ன பாவம்? கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாவம் கிடைக்கும். வீரப்ப நாயக்கருடைய எழுத்து சந்தேகம் தான். இப்போ கூட போய் பாருங்க. ஆக இந்த அளவுக்கு அன்றைய அரசர்கள், நம்ம நினைக்கிறோம் நிலபருவத்து அரசர்கள் தான், ஆனால் சில பல காரணங்களுக்காக
மதவெறி வேண்டாம் என்று நினைத்த பல அரசர்கள் உண்டு. அதிலே ஒருவர் வீரப்ப நாயக்கர். அவருடைய காலத்துல தான் மதுரையில் கிறிஸ்தவம் வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு ஒரு சமய சகிப்புத்தன்மையோடு இருந்தவர் வீரப்ப நாயக்கர் என்கிற அந்த மன்னர். ஆக இதுதான் நம்முடைய மரபு. இன்னும் ஒன்றை சொல்லுவேன். அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் காலத்தில் ஒவ்வொரு மாவட்டமாக ஒரு கெசட்டர்னு ஒன்று போடுவாங்க. அந்த மாவட்ட விவரம் பூரா இருக்கும். 1906 டபிள்யூ பிரான்சிஸ் என்பவர் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கெசட்டர், மதுரை மாவட்ட விவர ஏடுகள்னு ஒன்று போட்டிருக்காரு. அதில் எனக்கு ஒரே ஆச்சரியம். 3 வரி எழுதியிருக்கார். அப்படியே நெஞ்சில் இருக்குன்னு அப்படியே சொல்கிறேன். மதுரை மாவட்டத்தில் முசல்மான்கள் இந்துக்களோடு மிக இணக்கமாக வாழ்கிறார்கள். பழனி மலையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு காணிக்கை செலுத்த முசல்மான்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். திருப்பரங்குன்றத்தும் மலையில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் ஃபக்கீர், அந்த ஞானி, அவருடைய சமாதியை காண இந்துக்கள் செல்கிறார்கள். 3வது வரி, முஹரம் பண்டிகை அன்று தீ மிதித்ததில் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒருங்கே இறங்குகிறார்கள். ஃபயர் வாக்கிங் போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? எப்படி நம்மால் வாழ்ந்திருக்க? 1906 120 ஆண்டுகளுக்கு முன்பு கதையை சொல்றேன். இதே திருப்பரங்குன்றத்தில் அந்த சிக்கந்தர் தர்காவை பார்க்க இந்துக்கள் போனாங்க. இதே பழனி மலையில காணிக்கை செலுத்த முஸ்லிம்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். இதுதான்டா மதுரை. இதை தகர்க்க அசைக்க ஒரு நாளும் முடியாது, யாராலும் முடியாது. அது மோடி ஆனா என்ன, அமித்ஷா ஆனால் என்ன, அல்லது இந்த உள்ளூர் இந்த கூட்டமானால் என்ன. அந்த அளவுக்கு நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த பாசம், பற்று நம்மால் எப்பவுமே ரொம்ப எளிமையானது. எப்பவுமே தமிழ்நாட்டுடைய பண்பு என்னன்னா, இதோடைய மத வாழ்வே பன்மைத்தன்மை. நான் நேரம் கருதி அதுக்குள்ள போகலை. சங்க காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த மதம் வந்தாலும் சம்மத போப்பில். எங்கள் அம்மாலாம் அடிக்கடி அதான் சொல்லும், எந்த சாமியாவது காப்பாற்றட்டுமேப்பா. பல சாமிகள் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாள் நம்மால். எந்த சாமியாவது எல்லா சாமியும் போட்டு கும்பிட்டு வைக்கும். இதுதான்டா இன்றைய தேவை. மத நல்லிணக்கம் இன்றைய தேவை. மக்கள் ஒற்றுமை. அது நம்முடைய வெங்கடேசன் சொன்னது போல போராட்டம் ஏதோ இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே அல்ல. போராட்டம் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே அல்ல. போராட்டம் மத வெறியர்களுக்கு எதிராக மத நல்லிணக்கம் வேண்டுகிற நம்முடைய மதுரையம்பதியினுடைய வெகு மக்கள். ஆக அவர்களுக்கு எதிராக அனைத்து மக்கள், மதம் கடந்த மக்கள். நான் ஒன்றை சொல்லி நான் முடிப்பேன். எங்க நம்ம ஊரில் இந்த மாதிரி மதச்சண்டை இல்லாமல் இருக்கிறதுனால தான் இங்கே யாத்திரைக்கு வடக்க இருந்து, ஏன் வெளிநாட்டில் இருந்து கூட யாத்திரிகர்கள் வர்றாங்க. நான்லாம் முன்பு போயிருக்கேன். மதுரை கோயிலுக்கு அடிக்கடி போவேன். நான் என்னுடைய நாவல் ஆய்வுக்காக. கூட்டமே இருக்காது அந்த காலத்து. நான் சொல்கிறது போகிற 1980கள் 90களில். இப்போ நான் வேறு ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். அதுக்காக உள்ளே போக முடியல. ஏகப்பட்ட அதுலேயும் செல்ஃபோனை கூட உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. பெரிய வரிசையில் நின்று இருந்தாலும் போயிட்டு வந்துட்டேன். அதாவது நான் ஒரு 1000 கால் மண்டபம் பற்றி ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறதுனால. ஆனால் நான் என்ன ஆச்சரியம்னா, ஆகா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இவ்வளவு யாத்திரிகர்களா, இவ்வளவு பெருங்கூட்டமா? அதனால சுற்றுப்புறம் பூரா வியாபாரிகள் மகிழ்வோடு விற்காங்க. இங்க பாருங்க, என்னென்ன நம்ம கேட்குற எதுவும் வரமாட்டேங்குது. ஆனால் யாத்திரிகர்கள் வர்றாங்க. சுற்றுலாத்துறை நல்லா இருக்கு. மதுரைக்கு வர்றாள் நிச்சயமா திருப்பகுண்டம் போகும், அழகர் கோயில் போகும், அப்புறம் ராமேஸ்வரம் போகாம வடக்க திரும்பாது. இப்படியாப்பட்ட ஒரு சுற்றுலா தலமாக நம்முடைய மதுரை இருக்குது. அந்த யாத்திரிகள் வருகிற காரணத்தினால் நம்முடைய வணிகம் பெருகி நிற்குது, நம்முடைய வாழ்வாதாரம் சிறந்து நிற்குது. அடிப்படை காரணம் என்ன? ஏன் சுற்றுலா பயணிகள் வர்றாங்க, ஏன் யாத்திரிகள் வர்றாங்க, ஏன் பக்தர்கள் வர்றாங்க? ஐயா, மதுரைனா அமைதி, மதுரைனா சமாதான பூங்கா. ஒரு கலவரம் இருக்காது, ஒரு கச்சடா இருக்காது. அழகா போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த சுமூக வாழ்வை கெடுத்தால் சுற்றுலாத்துறை என்னாகும்? யாத்திரிகர்கள் வருவார்களா? நம்முடைய மதுரை வாழ்வு என்னாகும்?
இந்த செய்தியை மட்டும் தயவு செய்து ஒவ்வொரு மதுரைக்காரரும் தன்னுடைய நெஞ்சிலே ஏந்தட்டும். ஒருபோதும் இங்கே பாஜக சங் பரிவார கூட்டம் உள்ளே நுழைய முடியாது. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.